இந்த படத்தோட முதல் காட்சியிலே நமக்கு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் செல்ஃபோன் டவரில் ஏறி சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த படத்திலும் டாக்டர் வசீகரன் ஒரு சயின்டிஸ்ட், இதிலும் ஒரு லேடி ரோபோ ஒன்று தயார் பண்ணுறாரு. அதோட செயல்முறை விளக்கத்தை அனைவருக்கும் செய்து காட்டுறாரு. நகரத்தில் மக்கள் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனோட ஓஎஸை பூராமே கரெக்ட் பண்ணி அந்த மொபைல் ஃபோன் பூராமே தன்னை நோக்கி பறந்து வர்ற மாதிரி மாற்றி அமைக்கிறாரு வில்லனான அக்ஷயகுமார். இதுக்கு காரணம் மக்கள் அதிக மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுனால அதிலிருந்து வரக்கூடிய கதிரியக்கத்தால் பறவை இனம் அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுக்காக போராடின தன்னோட நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மொபைல் ஃபோனை எல்லாமே தன்வசமாக்கி இந்த மாதிரி மக்கள்கிட்ட கவரப்பட்ட மொபைலை வச்சு மொபைல் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்களையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு மனுஷன் மாதிரி உருவெடுத்து டாக்டர் வசீகரனை மிரட்டுறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் கொலகாரனுங்க தான். இனிமேல் மக்கள் எல்லாம் இந்த மொபைல் ஃபோனை பார்த்தே மிரண்டு ஓட போகிறாங்க மிரட்டுறாரு. இந்த மொபைல் ஃபோன் அட்டாக்லேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றக்காக வேண்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மக்களை காப்பாற்றினா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்க நம்ம சிட்டியை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணால் சிட்டி கண்டிப்பாக நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை மொபைல் ஃபோன் அட்டாக்லேருந்து காப்பாற்றுவார் அப்படின்றக்காக வேண்டி டாக்டர் வசீகரன் ஐடியா கொடுக்குறாரு. மேலும் இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு பெரிய ராஜாளி பறவை மாதிரி மாறி இந்த சிட்டியை அட்டாக் பண்ணுது. அந்த டயத்தில் தான் சிட்டி ரோபோ மக்களை காப்பாற்றுது, அதோட ஃபைட் பண்ணுது. டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்த படத்தில் திரைக்கதை அமைத்து மற்றும் ஸ்க்ரீன் ப்ளே செய்து விஎஃப்எக்ஸ் மூலம் நம்ம மிரட்டுறாரு. ஒரு கட்டத்தில் இந்த சிட்டி ரோபோவால் ராஜாளி பறவையோட சண்டை போட்டு அதோட ஜெயிக்க முடியல. சிட்டியை சின்ன பின்னமாக பிச்சு எரிஞ்சிடுறது இந்த ராஜாளி பறவை. சிட்டி ரோபோவை அடித்து நொறுக்கிட்டனால இப்போ ராஜாளி பறவை தான் இஷ்டத்துக்கு நகரத்தில் பூந்து எல்லாத்தையும் அழிக்குது. இந்த ராஜாளி பறந்துக்கிட்டு சிட்டியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஹெலிகாப்டர், ஆர்மி, பீரங்கி வச்சு இந்த ராஜாளி பறந்தை அடிக்கிறாங்க. பட் ஆனால் ராஜாளி பறந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு போயிடுது. ராஜாளி பறந்து அடித்து நொறுக்கி போட்ட சிட்டி ரோபோவை பொறுக்கிட்டு எமி ஜாக்சன் ரோபோ மறுபடியும் ஜாயின் பண்ணுது, ரீப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ ரீப்ரோக்ராம் பண்ணும்போது இதுக்கு ரெட் சிப் போட்டு ரெட் சிட்டியாக மாற்றுது. இந்த ஒரு ரெட் சிட்டி ரோபோ இது மாதிரி பல ரெட் சிட்டி ரோபோக்களை உருவாக்கிக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்மி மாதிரி அமைச்சு இப்போ ராஜாளி பறந்துக்கிட்ட மோதுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. ராஜாளி நீ காலி, இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி. பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்றில் அக்ஷயகுமார் தன்னோட சக்தியெல்லாம் ஒன்றா சேர்த்து சுதன்சை பாண்டை அடிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு மக்கள்லாம் மிரண்டு ஓடுறாங்க. ஸோ தன்னுக்கிட்ட இருக்க மொபைல் எல்லாத்தையும் சேர்த்து நோ எக்ஸிட் அப்படின்ற மாதிரி கேட்டு மாதிரி செஞ்சு மக்கள் யாரையும் வெளியே விடாமல் தடுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரெட் சிட்டி உள்ள சல்லுன்னு பறந்து நான் சிட்டி ரோபோ ரீலோடட் வெர்ஷன் 2.0 அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அக்ஷயகுமாரை பார்த்து சொல்கிறாரு. திடீர்னு அக்ஷயகுமார் மறைஞ்சு போயிடுறாரு. அக்ஷயகுமார் இப்போ ராஜாளி பருந்தா மாதிரி ரெட் சிட்டி அட்டாக் பண்ணுறாரு. ரெட் சிட்டி தாங்கிட்ட இருக்க ரெட்